வணக்கம் குக்கிங் கடல் நேயர்களே. பெண்களுக்கான 7 நாட்கள் 7 ஆரோக்கிய பானங்கள் தொடரில் இன்று வியாழக்கிழமைக்கான மிக முக்கியமான சப்ஜா விதை மீரை பற்றிதான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். நேற்றைய புதன்கிழமை வீடியோவில் சர்க்கரை பசியை கட்டுப்படுத்தும் லவங்கப்பட்டை நீரை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் நாளான வியாழக்கிழமை நமது குடல் ஆரோக்கியத்தையும் செரிமானத்தையும் ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தும் ஒரு அருமருந்தான சப்ஜா விதை நீரை எப்படி சரியாக தயாரிப்பது என்று பார்ப்போம். பல பெண்களுக்கு வேலைப்பளு மற்றும் சரியான நேரத்திற்கு உணவு எடுக்காத காரணத்தால் உடலில் அதிக உஷ்ணம், நெஞ்செரிச்சல், வயிறு மந்தமாக இருத்தல் மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுவது வழக்கம். இவற்றுக்கெல்லாம் மிகச்சிறந்த இயற்கையான பாட்டி வைத்திய தீர்வாக இந்த சப்ஜா விதைகள் விளங்குகின்றன. இதில் ஒமேகா 3 மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளதால் இது குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை அடியோடு நீக்கி குடலை சுத்தப்படுத்துகிறது. இதை தயாரிப்பது மிகவும் எளிது. ஒரு கண்ணாடி டம்ளரில் 1-2 டீஸ்பூன் அளவுள்ள சுத்தமான சப்ஜா விதைகளை போட்டு அதில் 1 டம்ளர் சாதாரண அல்லது வெதுவெதுப்பான நீரை ஊற்றி சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை அப்படியே ஊறவிட வேண்டும். விதைகள் தண்ணீரை முழுமையாக உறிஞ்சி ஜவ்வரிசி போல அழகாக உப்பி வரும். இப்படி உப்பி வந்த விதைகளுடன் கூடுதல் பலனுக்காகவும் சுவைக்காகவும் சிறிதளவு எலுமிச்சை சாறு மற்றும் 1 ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து காலை உணவுக்கு முன்பாகவோ அல்லது காலை 11 மணி அளவிலோ மிதமான இடைவேளையிலோ நிதானமாக சிப் செய்து குடிக்கலாம். இதிலுள்ள அதிகப்படியான நார்ச்சத்து வயிற்றை நீண்ட நேரத்திற்கு நிரம்பிய உணர்வோடு வைத்திருப்பதால் தேவையற்ற நொறுக்குத்தீனி சாப்பிடும் எண்ணத்தை தடுத்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கவும் இது பெரிதும் உதவி செய்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் கோடைக்காலம் என்றில்லாமல் எந்த பருவமாக இருந்தாலும் பெண்களின் உடலில் உள்ள அதிகப்படியான சூட்டை தணித்து ஹார்மோன்களை சீராக்கி சருமத்தை நீர்ச்சத்தோடு பளபளப்பாக வைத்திருக்கவும் இந்த சப்ஜா நீர் ஒரு சிறந்த இயற்கை கூலண்டாக செயல்படுகிறது. எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத இந்த சப்ஜா விதை நீரை உங்களின் இன்றைய வியாழக்கிழமை வழக்கமாக மாற்றி வயிற்று பிரச்சனைகளுக்கு முழுமையான விடை கொடுங்கள். மேலும் இதை ட்ரை செய்து பார்த்துவிட்டு உங்களின் ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை வெள்ளிக்கிழமைக்கான மற்றொரு பிரத்யேகமான ஆரோக்கிய பானமான வாய்வு தொல்லையை நீக்கி வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் ஓமம் மற்றும் சீரக நீர் தயாரிப்பு முறையோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து நமது குக்கிங் கடல் சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை பார்த்து லைக் செய்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி.